இந்த சின்னத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்டேருந்து இது வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் அது ஆட்டம் காமிச்சிட்டே இருப்பாங்க. கடைசி நேரத்தில் இந்த சின்னத்தை பறிக்கப்படும். கடைசி நேரத்தில் வந்துட்டு கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்களான்னு இழுபறி நிலவிக்கிட்டே இருக்கும். நாங்கள் எந்த சின்னத்தை வந்துட்டு கேட்டாலும் அதை மறுத்து கொண்டே இருப்பார்கள். இது மாதிரி பல பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது. ஆரம்ப காலத்திலிருந்து அந்த சின்னத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது. கரும்பு விவசாய சின்னம் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஏற்ற சின்னமாக மக்கள் மத்தியில் பிரபலத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சின்னமாக இருந்தது. அப்படிப்பட்ட சின்னத்தை தூக்கி இன்னொரு மாநில கட்சி கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு மைக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாகவும் அது வலியாகவும் இருந்தது. அப்போ அண்ணன் முடிவெடுத்தேன், நான் ஒரு சின்னத்தை எனக்கு தேவையான சின்னத்தை நானே வரைந்து வாங்குவேன் அப்படின்ட்டார். அப்போவே சொல்லிட்டார். மைக் சின்னம் இருந்தபோதும் அவர் சொல்லிட்டார். வெற்றி பெற்ற பிறகு நிறைய பேர் வந்துட்டு கட்சியை சாராத நபர்கள் பல பேர் கூட அவங்க அண்ணனுக்கு வந்துட்டு சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த வெற்றியை கொடுத்தது மைக் சின்னம் தான், நீங்கள் அதையே வாங்கிக்கலாம், உங்களுக்கு பொருத்தமாக தான் இருக்குங்கிற மாதிரிலாம் பல பேர் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் என்னுடைய கொள்கை விவசாயி, அந்த விவசாயத்தை நான் வந்துட்டு எடுக்கணுங்கிறதுல முடிவாக இருக்கேங்கிறத எடுத்தார். அப்போ நீங்கள் அந்த கரும்பு விவசாயியே எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டாக்க, அண்ணன் பல மேடைகளில் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அதை தனிப்பட்ட முறையிலையும் சொல்லியிருக்காரு. விவசாயின்னு வந்துட்டு அது என்ன, கரும்புக்கு தனி விவசாயி, மஞ்சளுக்கு தனி விவசாயி, இதுக்கு தனி விவசாயிங்கிற ஒரு ஆள் தான். அது வந்துட்டு விவசாயத்தை பார்க்கக்கூடிய நபராக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சின்னத்தை தான் நான் எடுப்பேன். என்கிட்ட இருந்து நீ ஒரு தட்டி பறிச்சுட்டு போயிட்டீல, அதை நீனே வச்சுக்கோ, எனக்கு தேவையில்லை, நான் இன்னொன்று வந்துட்டு இதை விட சிறப்பாக நான் வரைஞ்சு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு